நிறைந்த செல்வத்தோடு உன்னால் பார்த்தியா? ஆமா. யாரு? அங்காள பரமேஸ்வரி. சத்தியவரத்து சமயம் 16,000. ஆமா. அத்தியத்து அங்காள பரமேஸ்வரி. ஆமா. அம்மனுடைய அனுகிரகத்தினால் நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு. அப்படியா? சரி சரி. சமயம் பார்த்தியா? சமயம் பார்த்து. சமயம் பார்த்தால் உன் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாட்சம் சபை. லட்சுமி கடாட்சம் இருந்திய சபை. ஆமா. 4 வேதம். 4 வேதம். 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரம். 64 கல்விக்கான். 96 தத்துவம். இதிகாசம் புராணங்கள் எல்லாம் சிக்கன துணந்த. இந்த பக்கம் பார்த்தியா? ஆமா. பெரியவர்கள் எவ்வளவு அமைதியாக ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார். கன தனவான்கள் அமரக்கூடிய சபை. அன்வர் நாட்டாமை கண்ணம் தலைவர் எவ்வளவு அமைதியாக அதற்கு ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார். ஆமா ஐயா. ஆனால் தேவலோகத்தில் கூடுவது அது தேவ இந்திரன் சபை. அது இந்திரனுடைய சபை. ஆமா. தில்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை. அது கனக சபை. ஆமா. பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டிய மன்னன் சபை. பாண்டிய மன்னன் சபை. ஆமா. இப்ப இங்க கூடியிருப்பது இது நாடக சபை. எதற்காக? அதான் அங்காளம்ம தாய்க்காக. அங்காள பரமேஸ்வரி. ஆமா. சத்தி வருத்து சமயம் 16,000. ஆமா. அப்பேற்பட்ட அங்காளம்மன். ஆமா. மலையனூரில் முதலாக அங்காள பரமேஸ்வரி அவதரித்து பாரங்கு நாடெங்கும். சொல்லுங்க. வல்லாத பார்வனையாக கரத்துல இருக்கு பார்த்தியா? ஆமா. அது என்னது? ஓஹோ. கரத்துல இடது கையில இருக்காடா? ஆமா. அது பிரம்ம கபாலம். ஆமா. பிரம்ம கபாலத்தை கரத்தில ஏந்து. ஆனால் அந்த இடது கையில இருக்க கபாலம் அது பிரம்ம கபாலம். என்னுடைய சிரசு. ஓஹோ. அந்த விளக்கு உனக்கு தெரியுமா? ஆனா அரணத்தால் சத்தம் போடாத. அரணத்தால் கைலாய கோவிலை வீட்டிருக்கின்ற 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தாரியாக சிவபெருமான். அவருக்கு 5 சிரம். இந்த அயனாகிய பிரம்மதேவனுக்கு 5 சிரம். ஆமாண்டா. அவருக்கு 5 சிரம், எனக்கு 5 சிரம். ஓஹோ. ஆமா. அப்படி இருக்கும் போது ஆமா யாரு முதல் 2884 தேவராஜர்களுக்கு படிகளுக்கு சென்று விட்டார். யாரு? அந்த பரம கடவுள். உண்மை. அப்படி செல்லக்கூடிய நேரத்தில்
எனக்கு அத்தையாச்சவங்க. ஆமா ஆமா அத்தைதான். அவரு சிவபெருமான் மாமன். மாமா. ஆமா. ஆனால் ஆ. மாமியார் வீட்டுக்கு செல்லலாம். ஓ மாமியார் வீட்டுக்கு போறேன். ஆமா. ஆஹா. அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அந்த அம்மா பார்த்தது ஆஹா யாரு? உமா உமா மகேஸ்வரி. பார்வதி. அவருக்கு 5 சிரம். உங்களுக்கு 5 சிரம். உண்மைதான். ஆ. ஓ சிவபெருமான் தான் வந்து விட்டார். வந்து விட்டார். காலையிலே கைலாயத்தை விட்டு காலை வாகனத்தில் அமர்ந்து ஆஹா எல்லா ஜீவராஜிகளுக்கு கல்லுக்குள்ள இருக்க தேரை, சரி குட்டைக்குள்ள இருக்க கருவு, கருவே அதுக்கும் படி அளப்பாராம். ஓஹோ அந்த பரம கடவுள். ஆமா. ஆஹா. நீங்க என்ன மதியானத்துல போனதுமா வந்து விட்டாரு? ஓ போனவர்னா மதியத்துல வந்துட்டாரு. இப்பவே சாயங்காலம் வருவாரு. அவர் என்று என்னை பாவித்தது. ஆஹா அது என்ன காரணம்? அரணார்க்கு 5 சிரம். 5 சிரம். இந்த அயன் பிரம்மதேவனுக்கு 5 சிரம். 5 சிரம். அவர் தான் வந்து விட்டாருன்னு ஆஹா நந்தவளத்தில் சென்று மலர்களை கொண்டு வந்து பாதம் துளைக்கி பட்டால் அழி ஒட்டு மலர்களை மலைப்பாளவை கொட்டு ஆஹா. சுற்றி வளமாக வந்து பணிகின்றார். ஓஹோ பாரு அந்த அம்மா. அந்த அம்மா. அப்படி பணிகின்ற நேரத்தில் ஆ எனக்கு என்ன தெரியுமா? என்னடா என்னடா இது மாமியார் வந்து பாதத்துல பண்ணிடுறாங்களே அதானே. அப்படி என்று வெக்கமா போச்சு. நான் கொஞ்சம் குனிஞ்ச பார்வனியா புரிஞ்சிட்டீங்க. என்ன ஏதுன்னு பேசல. பேசல. அப்படி பாதத்தார்வை கண்டு ஆசீர்வாதம் கொடுக்காத கப்பியா இருக்காரு ஆஹா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தது ஓஹோ யாரு? அந்த உமா பார்வதி. உண்மைதான். ஆ. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் என்ன பார்த்துட்டு ஓஹோ அந்த அம்மா. ஆமா ஆ. அடடா மருமகன் ஓஹோ அப்படி என்று வெட்கமா போயிட்டா அம்மாவுக்கு. ஆ முக்காடிட்டு மூளையில படுத்து விட்டது. ஓஹோ அந்த அம்மா. ஆமா. ஆ. அப்ப சிவபெருமான் உலகத்திலே எல்லா ஜீவன்களுக்கு படி அளந்து விட்டு கைலாய வாயிற்படியில வந்த உடனே ஆ கதவு தாளிட்டு இருந்தது. ஓஹோ தாளிட்டு இருந்ததுன்னா ஆ பூட்டி இருந்தது. கதவு சாத்தி இருந்தது. ஆஹா அப்போ கதவு தட்டி கூப்பிடுறார். பெண்ணே பார்வதி, பெண்ணே பார்வதா, பெண்ணே பார்வதா கதவு தட்டினார். யார் அந்த பரம கடவுள்? ஆமா. ஆஹா மௌனமாக இருந்ததாம். ஆ என்ன அன்னைக்கு கைலாயம் அசைவத்தில் இருக்கக்கூடிய அமைதியா காரணம் இருக்குது. என்ன? அப்படி என்று ஆ. அப்ப கதவை தட்டி அழைக்கின்ற நேரத்தில் ஆ முக்காடிட்டு கோபக்குறியோட வந்ததாம் அந்த அம்மா. உமா. ஆஹா அப்படி வந்து கதவை திறந்த உடனே ஆ. என்ன நடந்தது? ஏன் ஓ ஏன் சோகமா இருக்க? என்ன நடந்தது? அப்படியே அந்த பரம கடவுள் கேட்கிறாரு. கேட்கின்றார். ஆ, ஆ. ஐயா ஆ ஆ அரணார்க்கு 5 சிரம். ஆமா அரண் என்றால் சிவபெருமான். சிவபெருமான். ஐயனாகிய பிரம்மதேவனுக்கு 5 சிரம். 5 சிரம். ஆனால் ஆ. நீங்க தான் வந்துட்டீங்கன்னு ஆஹா நான் சென்று பாத சேர்வை கண்டேன். அந்த நீங்க வந்தீங்கன்னு நான் பாத சேர்வை கண்ட உடனே அந்த பிரம்மதேவன் அப்படியே கப்புன்னு மௌனமா இருக்கான். அமைதியா இருக்கா. நான் தான் அப்ப வந்தா ஆமா ஆமாங்க. மௌனமாக இருந்தாலும் அவருக்கு கோபம் வந்து விட்டது. ஓஹோ ஓ அவனுக்கு அரசா ஒன் சிரத்தில் வந்து அறுக்க வேண்டும். அறுக்க வேண்டும். அல்ல என்றால் ஆஹா அயனாகிய பிரம்மதேவன் சிரத்தில் வந்து அறுக்க வேண்டும். ஓஹோ அப்படி என்று அந்த அம்மா உறுதியா சொன்னதான். சொன்னதான் யாரு? அந்த உமா பார்வதி. பார்வதி. ஆ. அப்படி சொன்ன உடனே ஆ. படால் என்று கோபம் கொண்டு ஆஹா. கோபம் புரிஞ்சோடு வந்து ஆ. எனக்கு 5 சிரம் இருந்தது அல்லவா? ஆமா. அதுல ஒரு ஓஹோ ஒரு சிறுத்தை அறுத்துட்டாங்க. ஆமா. ஆ. அப்பதான் அதுக்கு பிற்பாடு தான் 4 முகம். ஆஹா என் சிரசை அறுத்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன மகாராஜா? பெர்மக்கபாலம் அவருக்கு பற்றி விட்டது. ஓஹோ பற்றின உடனே ஆ. வித்து வரி பிடித்து சுடுகாட்டு சாம்பலில பிறண்டு பேய் போல அடைந்தார். ஆஹா அப்பதான் மும்மூர்த்தி தேவர்களும் பார்த்தார். பார்த்தார்கள். என்னடா இது சிவபெருமானுக்கு ஆஹா வித்துவரி பிடித்து விட்டது. ஆமா. அப்படி என்று உதரை தோற்றை கொண்டு வந்து ஆஹா அந்த மலையனூரில் பள்ள பதுவான இடத்துல ஆஹா குதிரை கொள்ளு கொள்கட்டை அவள் பொறி கடலை இதுகளெல்லாம் வாரி 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 அதனால் ஆஹா அதுதான் அவர் இடது கையில இருக்கக்கூடிய கபாலம். கபாலம். அப்பதான் ஆ. அந்த கபாலம் அம்மா கையில பத்தின உடனே ஆஹா. அம்மாவுக்கு வெறி பிடித்தது. அந்த வெறி பிடித்ததான் அதுக்கு பிற்பாடுதான் பூங்காவனத்தான் பொன்னஞ்சடைச்சி அங்காள பரமேஸ்வரி ஆஹா பெரிய நாயகி பெரியநாயகி அப்படின்னு நாமதேயம் வைத்து ஆ. அந்த ஐதீகம் தான் இப்ப 10 நாள் திருவிழா நடக்கின்றது. ஓஹோ சரி அதுக்காக இன்றைக்கு ஒரு நாடகம். ஓரிரு நாடகமா? ஆமா. அதனால் ஆ. இன்றைக்கு சத்தியலோகத்தில் ஆஹா இறப்பு பிறப்பு கணக்கெடுக்க வேண்டும். ஆமா அதனால் ஆ. சத்தியலோகத்தில் ஆ. அப்படி
பிண்டம் பிடிக்கக்கூடிய கத்திவை யானாயிருந்தாலும் நாவிலே நின்று ஓசை கொடுக்கக்கூடியவள் அந்த கலைவாணி கலைவாணி அழைத்த நீ சீக்கிரம் போயிட்டு வா. கலைவாணி தருப்பார்.
விடாதே